எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இந்த நேரத்தில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் காலங்களில் வாக்குறுதிகளை கொடுப்பதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அது 2 ஏக்கர் நிலம் என்றாலும் சரி, தற்போது 505 வாக்குறுதிகளில் நாம் குறிப்பாக மக்களுடைய பிரச்சனைகளை விவாதித்து அதற்கு தீர்வு கண்டு அதற்கான திட்டங்களை தீட்டி புதிய சட்டங்களை உருவாக்குகிற சட்டமன்றத்தை நேரடி ஒளிபரப்பு செய்வோம் என்று சொன்னார்கள். அதோடு 100 நாட்கள் ஆண்டுக்கு நடத்துவோம் என்று சொன்னார்கள். இப்போது மொத்தத்துக்கே 5 ஆண்டுகள் 100 நாட்கள் நடத்தியிருக்கிறார்களா என்றால் அது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதேபோல நேரலை என்பது அவர்கள் பேசுவது மட்டும், நேரலையில் ஆளுகிற கட்சியை சேர்ந்த முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவது நேரலையில் ஒளிபரப்பப்பட்டு மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் மக்களுடைய பிரச்சனைகளை அவையினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து தீர்வு காண வேண்டும் என்று மக்கள் மீது உள்ள அக்கறையிலே ஜனநாயக கடமையாற்றுகிற போது நேரலையை துண்டிப்பது என்பது எப்படி ஒரு ஜனநாயக பண்பாகும்? எதிர்க்கட்சி தலைவர் என்ன அவையின் முன் கவனத்தில் வைக்கிறார் என்பது மக்களுக்கு தெரியக்கூடாது. ஆளுகிற கட்சி பதில் சொல்வது மட்டும் பதிவு செய்கிறார்கள். பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அது முக்கியமான பிரச்சனைகளைத்தான் அவையின் கவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், அவர்கள் அனுமதிக்கிற நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்கிற அக்கறையிலே தான் இந்த ஜனநாயக கடமையாற்றுவதை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதை அவர்கள் இருட்டடிப்பு செய்வதையும் இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இதற்கு மிக விரைவில் மக்கள் தீர்வு காண துணை மானிய கோரிக்கைக்கான கூட்டத்தொடர் 4 நாட்கள் நடந்தது. அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 205வது பிரிவில் பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கப்பட்ட செலவினங்கள், அந்த ஒதுக்கப்பட்ட செலவினங்கள் முழுமையாக செலவழிக்கப்பட்டிருக்கிறதா, அந்த ஒதுக்கப்பட்ட செலவினங்கள் ஒவ்வொரு துறைக்குமே மானிய கோரிக்கையில ஒவ்வொரு துறை வாரியாக அவர்கள் கோரிக்கை வைத்து விவாதம் வைத்து அதை தொடர்ந்து அந்த நிதி ஒதுக்கப்படும், அது முழுமையாக செலவு செய்யப்படுகிறதா என்றால் மாண்புமிகு முதலமைச்சருடைய நம்பிக்கை பெற்ற மூத்த ஒரு அமைச்சரை அவருடைய துறையினுடைய ஆய்வுக் கூட்டத்தில் 100% செலவு செய்யப்படவில்லை என்று அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்குகிறார்கள். ஆகவே அந்த திருப்பி அனுப்பப்படுகிற நிலைமை அது குறித்து சட்டசபையிலே எந்தெந்த துறையிலே முழுமையாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒதுக்கப்பட்ட நிதி எந்தெந்த துறையில திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற விவரம் மக்களுக்கு சொல்வதில்லை. ஆகவே இப்ப அடிஷனல் டிமாண்ட், இப்ப நம்ம கூடுதல் செலவினங்களுக்கான துணை மானிய கோரிக்கை என்பதுதான். அது முதல் துணை மானிய கோரிக்கை வைக்கலாம், அப்புறம் 2வது துணை மானிய கோரிக்கை எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 205 3 தினங்களாக நடந்தது முதல் துணை மானிய கோரிக்கை. அதுல அடிஷனல் டிமாண்ட் அவங்க வச்சிருந்து மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் அந்த கூடுதல் தேவைக்கான அந்த 205வது பிரிவின் அடிப்படையில் அவர்கள் இந்தந்த துறைக்கு தேவை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த தொகை நிறைவேற்றப்பட வேண்டும், அந்த தொகையை ஒதுக்கீடு செய்ய வேண்டும், இந்தந்த துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள். அது விவாதம் செய்யப்பட்டு அந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அடிஷனல் டிமாண்ட், இந்த அடிஷனல் டிமாண்ட் எப்படி சரி கட்ட போகிறார்கள்? ஏன்னா ஏற்கனவே எந்த அளவுக்கு கடனில் இருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப ஏறத்தாழ ஒரு 3000 கோடி அடிஷனல் டிமாண்ட் வச்சிருக்கிறாங்க. கடன்ல எந்த அளவு
இந்தியாவிலே கடன் வாங்குவதிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு வருவாய் உங்களுக்கு அதிகரித்த போதிலும் கடன் அளவு அதிகமாக இருக்கிறது. ஆஸ்பத்திரி வருவாய் உள்ள அரசுக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய மூலதன செலவுகளுக்கு தான் அவர்கள் செலவிட 1 லட்சம் கோடி இந்த ஆண்டு வாங்குறாங்கன்னா அதுல எந்த அளவுக்கு மூலதன செலவு என்பதுதான் நமக்கு முக்கியம். இன்னும் சொல்ல போனா மூலதன செலவுக்காக தான் கடன் வாங்குவோம். ஆனால் இப்பொழுது மூலதன செலவு எவ்வளவு பார்த்தா 3 லட்சம் 4 லட்சம் கோடி அவங்க கடன் வாங்கி இருக்கிறாங்க. இதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் நிதி மேலாண்மையில ஒரு புரட்சி செய்கின்ற வகையில இந்த கேள்வியை முன்வைத்தார்கள். அவர் என்ன சொல்றாரு, மாண்புமிகு நிதி அமைச்சர், இது நீங்க எண்ணிக்கை கணக்கில் பார்க்க கூடாது, பர்சன்டேஜ் கணக்கில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. பட்டுக்கோட்டைக்கு வழி சொல்லுங்கன்னா கொட்டைப்பாக்கு என்ன விலைன்னு பதில் சொல்றாங்க. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? கடன் அளவு இப்ப நீங்க கடன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. உண்மைதான், அத நாங்க மறுக்கல. நீங்க தானே 2011 முத கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் 1.5 லட்சம் கோடி அவங்க கடன் வச்சிருக்காங்க. அதற்கு பிறகு நாங்க எடப்பாடியார் முதலமைச்சராக, அம்மா முதலமைச்சராக எவ்வளவு மூலதன செலவுல அரசுக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறோம். சரி, இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இந்த அடிஷனல் டிமாண்ட் 3000 கோடிக்கு என்ன நீங்க சோர்சஸ், அந்த வருவாய் சோர்சஸ் என்ன? மறுபடியும் நீங்க மின்சார கட்டணத்தை உயர்த்திடாதீங்க, மறுபடியும் நீங்க கட்டணங்களையோ வரியோ உயர்த்திடாதீங்க. நீங்க ஏன்னா இந்த இதுல எதுவுமே சொல்லல, அதனால நீங்க கட்டணத்தை உயர்த்திடாதீங்க. ஏற்கனவே இப்படிதான் சொன்னீங்க, கொரோனால வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உயர்த்த மாட்டோம்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு சொத்து வரி 150% உயர்த்தி இருக்கு. மாண்புமிகு அமைச்சர் அவர் எழுந்திருச்சு, மத்திய அரசு சொன்னது அதனால நாங்கள் உயர்த்தினோம். மத்திய அரசு சொன்னா எல்லாத்தையும் நீங்க கேட்டுருவீங்களா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கிறோம். ஏன்னா இன்றைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, எந்த திட்டம் ஏன் செய்யலனாலும் மத்திய அரசு நிதி தரல அப்படின்னு தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்கு அவர்கள் அடுத்தவர் மீது பழி போடுவதற்காக ஆட்சியும் அதிகாரத்தையும் மக்கள் கொடுத்தார்கள். பழி சுமத்தி விட்டு தன்னுடைய இயலாமை மறைப்பதல்ல ஒரு அரசினுடைய நோக்கம். தன் அதிகாரம், மக்கள் கொடுத்த அதிகாரத்தை வைத்து ஜனநாயக அடிப்படையில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும். இப்போ மாண்புமிகு மூத்த அமைச்சர் அவர்கள் மதுரைக்கு விடிவு காலம் பிறக்கிறதுக்காகத்தான் நாங்க பண்ணோம். உடனே நிதி அமைச்சர் சொன்னாரு, மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அன்னை மீனாட்சி குடிக்கொண்டிருக்கிற மாவட்டத்தில் தரல, கேட்டார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதல்வராக இருக்கிற போது இந்த மதுரைக்கு 2 பாலங்கள் முதல்ல வைகை நதியில கொடுத்தோம். அதற்கு பிறகு 2 பாலங்கள் அடிக்கல் நாட்டினோம். வைகை நதியை பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சாலை அமைத்தோம். 2 வழிச்சாலை 4 வழிச்சாலை அமைத்தோம். மத்திய அரசு என்ன பெற்றீங்கன்னு கேட்டா, எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தோம். 1000 கோடிக்கு பறக்கும் பாலம் கொண்டு வந்தோம். தோரங்குறிச்சி வரைக்கும் போய் சென்னையில போறோங்க. நம்ம திருமங்கலத்திலிருந்து கொல்லம் வரைக்கும் 4 வழிச்சாலை 4500 கோடி ரூபாய் கொண்டு வந்தோம். 11 மருத்துவக் கல்லூரி தெரியும், திட்டம் கொண்டு வந்தோம். இது அம்மா அவர்களுடைய அணுகுமுறை, புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய அணுகுமுறையில மக்களுக்கான திட்டங்களை கொண்டு அதை நிறைவேற்றினாங்க. இன்னைக்கு 4.5 வருஷம் ஆச்சு. இந்த ஆட்சி தொடரணும்னு ஏதாவது